நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம அனிமல் ஆஸ்பத்திரி அப்படின்னு ஒரு கேமுக்கு வந்திருக்கோம். இந்த கேம் அனிமலை நம்ம ஏதோ ஒன்று பிரச்சனைனா அங்கே நம்ம சர்ஜரி பண்ணணும், அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கேம் எப்படின்னா, இந்த கேமில் அனிமலை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஏன்னா நம்ம போட்ட வீடியோவுக்கு 96 வியூஸ் வந்திருக்கு. ஸோ மிக்க நன்றி. நான் போட்ட முதல் வீடியோ. ஸோ மறக்காமல் இப்போதைக்கு லைக் தேவை, எனக்கு இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தான் எனக்கு தேவை. அட்லீஸ்ட் எனக்கு 10 சப்ஸ்கிரைப்னாச்சும் வேணும். ஓகே, பரமெல்லாம் வந்தாச்சு. இங்கே ஒருத்தர் வராரு, இங்கே ஒரு நல்லவர் வராரு. ஸோ நம்ம ஒரு ஷிஃப்ட்டு பார்த்து கொண்டாடுறோம். நான் அவ்வளோவா விளாட போகிறதா சாமி இப்போ ஸ்டீல் அப்படின்ற சாமி. ஐ எம் சாமி ஹியர். ஓகே, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வயிற்றில், அதனால் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். ஓகே, எல்லாம் முக்கியமாக இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்க்கலாம். அவங்க ஸ்கேரியாக தெரிஞ்சாங்கன்னா அவங்க உண்மையிலே ஒரு ஹாரர், அனுமாலி அப்படி தெரிஞ்சுக்கணும். சிசிடிவி கேமரா ஓப்பன் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரூம் நம்பர் 1 கொடுப்பாங்க. ரூம் நம்பர் 1 நான் லைட் ஏரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி எங்கே போயிட்டு ஒன்றா கண்டிப்பாக 100% இது கேட்பாங்க. இந்த மருந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சில சமயம் மாற்றுவாங்க வேறு. இந்த முக்கியமான மருந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்துச்சா அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ ஒருத்தர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் காஃபியை குடிச்சிடலாம். காஃபி இருக்கும். ஸோ நான் காஃபியை குடிச்சிட்டு இவங்களை பார்க்கணும். நல்லா இருக்கணும். இவங்க 100% ரூம் நம்பர் 2. ஓகே, இவங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, இவங்களுக்கு அந்த ஹை ட்ராப்ஸ் கண்ணில் ஊற்றுற ஹை ட்ராப்ஸ் மெடிசன். இங்கே இது பேண்டேஜ். நீங்கள் எவ்வளோ வீடியோக்காக வியூஸ் வருதோ அதை பார்த்து தான் நம்ம இது பண்ணுவோம். மறக்காமல் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ். ஏன்னா நம்மளுக்கும் சப்ஸ்கிரைப்லாம் வேணும். நான் நிறையா யூடியூபர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த மாதிரி இப்போ இவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ முதல்ல நாள் சம்பளம் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இப்போ 2 பேஷண்ட்டை பார்த்துருக்கோம். $5. ஓகே, 63 இது கிடச்சிருக்கு. இதான் நம்மளோட அக்கௌண்ட். ஸோ எல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஓகே, அவங்க ஒருத்தவங்க ஷிஃப்ட்டு இப்போ பார்த்தாலே ஆட்டினாங்கன்னா அவங்க இப்படி என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்கள நீங்கள் இப்படி பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ நான் பார்க்க வேணாம். ஏன்னா பாதி குறைச்சிடும். எடுத்துகிட்டு உங்கள் தலையை ஆட்டுறாங்க பாருங்கள். இப்போ கை கால் ஆட்டுது பாருங்கள். அப்போ தெரிஞ்சிடும். ஓகே, அவங்க பேய், கோஸ்ட் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்கள உள்ளே வர வச்சுக்கணும். உள்ளே வர வச்சுட்டு இந்த பாருங்கள் ரூம் நம்பர் 3. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்தாச்சு. இப்போ அந்த ரூம் நம்பர் 3 நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே ஒரு கோஸ்ட் தெரியும். அந்த கோஸ்ட்டெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்படியே இங்கே வந்துட்டு உங்கள் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே போய்ட்டு சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஏன்னா அந்த கண் பேய் இருக்கும். பார்த்துட்டு பாருங்கள். நம்ம அப்படியே எங்கே போனால் ஊற்றிட்டு டக்குனு பார்த்தா பிடிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே டக்குனு இங்கே அப்படியே தள்ளணும். தள்ளிட்ட பிறகு அது உள்ளே போயிடும். அது தாண்டி போகணும்னு பார்த்தா தலையை பார்த்து அப்படியே வந்துட்டேன். சாரி. இப்போ இந்த பேய்க்கு நம்ம சர்ஜரி பண்ணணும். அதனால் சர்ஜரி பண்ணக்கூடாது. இதை பாருங்க, அவங்க இந்த பிரெண்ட் பாருங்கள் இது கேட்குறான். ஐயோ, பிரெயின் டாட் இல்லை.
கேட்குறாங்களா? இது ஆப்போசிட்டாக எடுத்துருக்கோம், ஏன்னா அவன் கோஸ்ட். ஸோ அதனால் ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அவனை கில் பண்ண வச்சுறான். சித்ரான் கில், ஏன்னா வந்து அவன் அணு மாலியா. ஸோ நம்ம கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேலைலாம் போகாது, ஏன்னா வந்து ஒரு பி. ஸோ அதனால் பரவாயில்ல, நம்மளுக்கு போகாது ஹெல்த். ஸோ அடுத்து வந்து வந்துட்டு ஒரு நல்லவர் இருக்கார். அவர் டக்குன்னு பார்த்து நம்மளை பயந்துட்டு போயிட்டார். இங்கே நம்மளுக்கு வந்து 10 ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு அந்த காஃபி இருக்குது, அந்த காஃபி தான் வந்து உங்கள் பிரெயினை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ பார்த்துக்கணும். ஓகே, நல்லவங்க. ஸோ கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு 3 வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் அதில் வந்து வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபீவருங்க, அதனால் நான் அவ்வளோவா போடல. ஓகே, ரூம் நம்பர் 5, லெட்ஸ் கோ. பாருங்க, இப்போ வந்து என்னன்னா இங்கே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கா, அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு இது இருக்கான அது கீ தேவைப்படுது. ஸோ அந்த கீ வந்து ஒரு மான்ஸ்டர் இருக்கும், ஒரு கிளி மான்ஸ்டர். ஸோ அது வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணதை பாருங்க. இப்போ இங்கே பண்ணோம், கொஞ்சம் நல்லவங்க சொன்னால் கொடுக்கணும். உள்ளே வந்து உங்களுக்கு இது கொடுக்கணுமா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராப்ஸ், லெக் ட்ராப்ஸ். எனக்கே தெரில, பேரெல்லாம் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ உங்களுக்கு செய்து கொடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். அப்படியே 19 கேட்குறாங்க. இந்த கொக்கோ கோலா ஓடிக்கிறது தலையாட்டான ஒருத்தன் ஷட்டர் க்ளாஸ் பண்ணிடுறாங்க. இவன் இருக்கிறதுனால இது பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டு அவனை கில் பண்ணிடலாம். ஓகேவா? கில் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ கொடுத்துட்டு அப்படியே வாங்க, நீங்கள் உங்கள் ரூமுக்கு வாங்க. இவன் இருக்கனா க்ளோஸ் பண்ண முடியாது நம்மளால். இப்போ என்ன பண்ணோன்னா, இவன் இருக்கான்ல, ஸோ இவன்ட்டு நம்ம வெளியே ஆகுது அப்படி சொல்லலாம். லீவ் த ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ ரூம் நம்பர் 1னா, அப்போ ரூம் நம்பர் 1ல் வந்து இவன் இருப்பான். ஏன்னா அவன் பேய் ஆச்சு, ஸோ அதனால் அங்கே இருப்பான். நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது, இப்படியே தாண்டி போயிட்டு பார்க்கலாம். பாருங்க நம்மளை என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இதாக இருக்கணும் நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்படியே தாண்டி போயிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்கும். ஐ ட்ராப்ஸ்னால் இங்கே இருக்கும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உனக்கு கில் பண்ணிடலாம். செத்துறான், அவ்வளோதான். ஹீ இஸ் டை. ஒரு பேய் தான், செத்துறான், பரவாயில்ல. கொலை பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். கில் இஸ் ஓவர். ஓகே, இப்போ வந்து புதுசாக ஒரு இடம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன், இந்த இடத்துல நம்ம நிறைய ஜாமான்லாம் வாங்கிக்கலாம். முதல் நாள் சம்பளம் வந்து எவ்வளோ? இப்போ அலாரம் இருக்குது, ஷூ இருக்குது. யாரு? நெருப்பு நெருப்பு நெருப்பு. டிக் டிக் டிக். ஓகே, டக்கு 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 டக்கு. ஓகே, அவ்வளோ இருந்துச்சு. நெருப்பு. ஓகே, நெருப்பில் எரிஞ்சு போயிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த மருந்து தேவைப்படுது. இப்போ ஷிஃப்ட்டு 3, ஷிஃப்ட்டு 5 வரட்டும், நம்ம கேம் முடியலாம். ஏன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வந்துக்கிட்டு போய்கிட்டு. ஸோ உங்களுக்கு அப்படியே போட்டலாம். உங்களுக்கு ரொம்ப எரியுது போல், உடம்புலாம் எரியும், ஏன்னா நெருப்பில். ஸோ எரியும். ஸோ ரொம்ப டைம்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கணும். சரி, இந்த மாதிரி நல்லா இருந்தாங்க, நெருப்பில் ஓடி வந்தாங்கன்னா அவங்க நல்லவங்க. சிலதெல்லாம் அனுமதியாக இருக்கும், சிலதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ காஃபி ரெடி ஆச்சு, குடிக்கலாம். இப்போ இருந்தால் 7 ஆயிரும், கிட்டத்தட்ட 10 ஆயிரும். அவ்வளோதான். ரூம் நம்பர் 2
இப்போ 88 இருக்குது. 88ல் என்ன வாங்கலாம்? ஸோ இப்போ இவங்களே நம்ம அப்படியே ஒரேடியாக சிரிச்சு இப்போ இவங்கள ஒரேடியாக வந்து நம்ம 2 பேஷண்ட்டை ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ரூம் நம்பர் 1. இப்போ ரூம் நம்பர் 1 டக்குன்னு ரூம் நம்பர் 2 திறந்து வச்சுக்கணும். இப்போ அவங்களுக்கு பிளட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு இங்கே போட்டணும். போட்டதுக்கப்புறம் அடுத்து இங்கே ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ உங்களை எடுக்கணும். அதே நேரத்தில் முதல்ல இவங்கள சீர் பண்ணேன். ஏன்னா அந்த பீ இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து அவங்கள முதல்ல செய்திரு பண்ணணும். ஸோ அப்படியே கேட்டா அப்படிதான் உங்களுக்கு என்ன சுற்றி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. மெடிசன் அடுத்து வந்து இது முக்கியமாக கேட்பாங்க. அடுத்து இது கேட்பாங்க. ஓகே கரெக்டாக. ஓகே பர்ஃபெக்ட். ஓகே பர்ஃபெக்ட். ஏய் இவன் வந்திருக்கானா? இவன் ஒரு கில்லர் தெரியுமா? காஃபி இல்லை தம்பி, சாரி என்னை மன்னிச்சிருங்க. ஓகேவா, சாரி என்னை மன்னிச்சிருங்க, காஃபி இல்லை. ஓ கிளம்பிட்டான் சார், சாரி. ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தாலே தெரியுது வந்து இவன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ காஃபி குடிக்கலாம். அப்போ இதோ என் பேய் ஆனால் இருந்தாலும் கோவப்பட்டு போகிறாரு, பெரிய ஒரு மாதிரி. ஷிஃப்ட்டு 4 வந்தால் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா கையெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு விளாடுறதுக்கே இல்லை, ஏதோ உங்களுக்காக தான் விளாட்றேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு உங்கள் பேஷண்ட்டை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, எனக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, எல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன் நம்மளோட இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியும் ஒரு பீ. சரி ஸோ எடுத்துகிட்டு ஸோ இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை முடிச்சுட்டு நாங்கள் அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வது நான் உங்கள் கேமிங் மச்சான் தமிழ். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஸோ பை கைஸ், பை. மறக்காமல் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பை.